கருங்கல்லிலே இருக்கிறது, பஞ்சலோகத்திலே இருக்கிறது, சித்திர வடிவம் அதாவது போட்டோ வச்சு வழிபாடுகள் இருக்கு, கருங்காலி மரத்தில் இருக்கு, வேப்ப மரத்தில் இருக்கு. இந்த கருங்காலி மரம் வேப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இப்போ நான் உட்காந்துருக்கேன்ல, இந்த பீடம் வந்து வேப்ப மரம் 80 வருஷம் அந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. 80 வருஷம் மரத்தில் ஒரு பலகை போட்டால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சைடு ஒரு கருங்காலி உள்ள இருக்குது, இந்த உள்ள இருக்கிறது. அந்த கருங்காலி 120 வருஷம் ரொம்ப கனமாக இருக்கும். ஆனால் இது பால் மரம். பால் மரத்துக்கு பலம் கிடையாது. இந்த அத்தி மரத்துக்கு பால் மரத்தில் ஓரளவுக்கு பலம்னா பலாமரம் சொல்லலாம். ரொம்ப பூஞ்ச மரம் வந்து அத்தி மரம். அதில் பண்ணுறது வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது 300 வருஷம் பழமையான வைரம் பாய்ஞ்ச ஒரு மரம். ஜவ்வாதிலிருந்து வரப்பட்டு அதில் செய்யப்பட்ட மரம். இதில் வந்து வாராகி என்கிட்ட கொடுத்த ஒரு இது மாதிரி காருண்ய வாராகியாக, ஹரித்ரா வாராகியாக இருக்கிறது. காருண்யம் என்றால் இந்த அவ்வாழ்கிட்ட இருக்கிற அன்பு, கருணை, கடாட்சம். இதுதான் இந்த வாராகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்த வாராகிட்ட என்ன இருக்கு? இந்த பகுதியில் தாமரை, அங்கே என்ன இருக்கு? இல்லையா அபயஹஸ்தம். நான் இருக்கேன். இது வரம் தர பரஹஸ்தம். இந்த தாமரையானது இச்சாசக்தி லட்சுமி கடாட்சத்தையும் அந்த சரஸ்வதி கடாட்சத்தை கொடுத்ததற்கு மகளிரை ஏற்றுக்குவதையும் உனக்கு அஞ்சேன் என்று சொல்லக்கூடிய கிரியாசக்தியாக பார்வதி. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, 3 சக்தி பிரசக்தி ரூபமாக அபயஹஸ்தம் வாராது. சரி, இவங்க கிட்ட ஆயுதம் இல்லை, இவங்க கிட்ட தாய்மை இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வாராகிக்கு தக்க வாகனம் இல்லாமல் வாராகி பக்கத்தில் குழந்தையா இருக்கிறது இது ஒன்றுதான். எல்லாத்தையும் வாராகிட்ட வந்து புதிய வாகனமாகவோ இல்லாட்டி வந்து யானைய வாகனமாகவோ இல்லாட்டி எருமைய மனுஷத்த வாகனமாகவோ வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் வாகனம் கிடையாது. அம்மா பக்கத்தில் குழந்தை. வாகனம்னா அது மேலே உட்காந்தாதான் வாகனம். இது எப்படி இருக்கு? அடைக்கலம் தேடி அவருடைய பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்தை அடைக்கலம் தேடி இந்த மான் உட்காந்து. இந்த மான் யார்? இந்த மானெல்லாம் நம்ம தான். ஏன் நம்ம தான் இந்த மான்? கொடும் காட்டிலே மிக சாதுவான பிராணி மான். அது எங்கெல்லாம் புரிந்து கொண்டு எதெல்லாம் பசுமையான தாவரத்தை அது யாரை அடிக்காது, யாரையை உதைக்காது. மருந்தோடு மான். யாராவது பார்த்தா கூட அது கூச்சமாக ஓடி போயிடும் மான். அப்பேற்பட்ட மானை புலி, சிங்கம், சிறுத்தை, நரி, நாய், கரடி, பாம்பு எல்லாம் பல்விதமான துஷ்ட மிருகங்கள் எல்லாமே பார்க்கும். ஏன்? புரியுதா? அது சாப்பிடுது, அடித்தா சாப்பிடலாம். இந்த மான் அந்த மான் தனியாகவே இருந்தால் அந்த மான் வேட்டையாடப்படும். அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி அடுத்து கிடப்பவன் யாருக்கும் சொல்ல முடியாது. நமக்கு அவர் உண்மையை பிரித்து பேசுவாங்க. ஆனால் அவங்களால தான் நிறைய ப்ராப்ளம். நம்ம யாரையாவது நம்பி கடந்து கொடுப்போம்.